மத்திய பிரதேசத்தில் உள்ள சாஞ்சி அதன் புத்த ஸ்தூபிகளுக்கு பெயர் பெற்றது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க சாஞ்சிக்கு இந்தியாவின் முதல் சோலார் நகரம் என்ற மற்றொரு புகழும் கிடைத்துள்ளது. நகருக்கு தேவையான அனைத்து மின் சக்தியையும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள 3 மெகாவாட் சோலார் அமைப்பு பூர்த்தி செய்கிறது. இதை கட்டமைக்க மத்திய அரசுக்கு 18 கோடி ரூபாய் செலவானது. கூடுதலாக 20க்கும் அதிகமான சோலார் கூரை அமைப்புகள், சோலார் சார்ஜிங் நிலையங்கள், குடிதண்ணீர் நிலையங்கள், சோலார் தெருவிளக்குகள் ஆகியவை இந்த நகரில் அமைக்கப்பட்டுள்ளன. பணி ஓய்வு பெற்ற ரதாரம் சராத்தி வீட்டிலும் சோலார் பேனல் நிறுவப்பட்டுள்ளது. இது 3 கிலோவாட் மின் ஆற்றலை உற்பத்தி செய்யும்னு என்கிட்ட சொன்னாங்க. அதாவது ஒரு நாளைக்கு தோராயமா 15 யூனிட். நான் ஒரு நாளைக்கு 10 யூனிட் வரை மட்டும்தான் பயன்படுத்துறேன். மிச்சத்தை சென்ட்ரல் கிரிட்டுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால செலவு செஞ்ச பணமும் திரும்ப கிடைக்கும். மின்சார கட்டணம் பாதியாக குறைந்துள்ளதால் மாதம் 500 ரூபாய் வரை அவரால் சேமிக்க முடிகிறது. பொதுத்துறை தனியார் கூட்டு முயற்சியுடன் செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த சோலார் நகர் திட்டம் வருடத்துக்கு 14,000 டன் கார்பன் வெளியீட்டை குறைக்கிறது. 8,000 மக்கள் வசிக்கும் சாஞ்சியில் உள்ள அனைத்து பொதுக்கூட்டங்களின் மேற்கூரைகளில் சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஆனால் மற்ற மாநிலங்கள் பின்தங்கியே உள்ளன. 2 ஆண்டுகளுக்கு முன் சோலார் சிட்டி திட்டத்துடன் இணைந்து ஒரு கல்வி திட்டத்தை அரசு தொடங்கியது. மின்சக்தி சேமிப்பின் முக்கியத்துவம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களின் பங்கு மற்றும் அவற்றின் பொருளாதார நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. PhD மாணவரும் பகுதி நேர கடை உரிமையாளருமான விகாஸ் தோமர் அவுட்ரீச் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ஆனால் உள்ளூர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆன்லைன் பயிற்சி சிறந்த வழி என்று அவர் நம்பவில்லை. இந்த படிவம் எளிதாக தான் இருந்தது, ஆனால் அது ஆன்லைனில் இருந்ததால சிலருக்கு சிரமமாக இருந்தது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆன்லைன் செய்முறை நல்லா தெரிஞ்சிருந்தாலும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. இதுவே கையில் படிவம் கொடுத்து இருந்தாங்கன்னா நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்க. மக்களுக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பற்றி கற்றுக் கொடுத்து அவர்களின் பழக்க வழக்கங்களை மாற்றி சாஞ்சி போன்ற அளவுள்ள ஒரு நகரத்தை மாற்றுவது என்பது ஒரே இரவில் நடைபெறாது. பீகாரிலால் சென் சூரிய சக்தியில் இயங்கும் 3 சக்கர வாகனத்தை ஓட்டுகிறார். அவரை பொறுத்தவரை மின்னணு வாகனத்துக்கு மாறியது அர்த்தமுள்ளதாக இருந்தது. காரணம், அது அவருக்கு பணத்தை மிச்சப்படுத்துகிறது. இதனால 50% நன்மை இருக்கு. டீசலை விட சோலார் பேட்டரிகள் ரொம்ப திறன் வாய்ந்ததா இருக்கு. சாஞ்சியில் சூரிய சக்தியில் இயங்கும் 2 சார்ஜிங் நிலையங்கள் ஜூலை மாதம் அமைக்கப்பட்டன. தற்போதைக்கு சார்ஜிங் உள்கட்டமைப்பு அடிப்படை நிலையில்தான் உள்ளது. தவிர இங்கு சிலர் மட்டும்தான் மின்சார வாகனங்களுக்கு மாறியுள்ளனர். ஆனால் எதிர்காலத்தில் வரவுள்ள சவால்களை வல்லுநர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். சாஞ்சி நகரம் நம்பிக்கையுடன் உள்ளது. சோலார் நகரம் என்ற அந்தஸ்துடன் அனைத்து துறைகளிலும் புதை படிவ எரிபொருள் பயன்பாட்டில் இருந்து விலகி கார்பன் வெளியீட்டை முற்றிலும் குறைக்க விரும்புகிறது. அதன் தொடக்கமாக இந்த 5 மெகாவாட் சோலார் அமைப்பு விவசாய தேவைகளுக்கு மின் ஆற்றல் வழங்க உள்ளது. இப்போதைய மின் ஆற்றல் தேவையை பத்தி மட்டும் நாங்க யோசிக்கல. 0 கார்பன் இலக்கு அடைய விவசாயத்துக்கு தேவையான மின் ஆற்றல் முழுவதையும் மாத்துறதுக்கு நாங்க பாக்குறோம். எங்களை சோலார் நகரமா மட்டும் பாக்குறதுக்கு நாங்க விரும்பல. உலகத்தோட முதல் கார்பன் நியூட்ரல் நகரமா மாத்த விரும்புறோம். நாட்டின் முதல் சோலார் நகரமாகி உள்ள சாஞ்சி இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். அந்த நிலையை அடைவதற்கான சிரமங்களை எடுத்து காட்டும். ஆனால் பெரிய நகரங்களில் இதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்துவது சவால்கள் மிகுந்ததாகவே உள்ளது.